ஒருத்தர் வந்து நல்லா பணம் சம்பாதிச்சார். நல்லா ஒரு 50,000 60,000 சம்பாதிச்சார். 1 லட்சம் கூட சம்பாதிச்சார். அப்போ வந்து என்ன பண்ணார், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் பிள்ளைய கொண்டு சேர்த்து விட்டார். நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மாதம் ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தார். திடீர்னால அவருக்கு வேலை போய்விட்டது. அப்போ அவர்கிட்ட வந்து பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரால் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிசி வந்து அவங்க வந்து நீங்கள் உங்கள் பிள்ளையை கூட்டு போயிடுங்க, உங்களால் பணம் கட்ட முடியல, அதனால் உங்கள் பிள்ளையை நீங்கள் கூட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ டிசி வாங்கணுன்னா கூட நீங்கள் ஒரு பருவத்துக்கான காசை கட்டணும், அப்போ தான் உங்களுக்கு டிசியவே தருவோம் அப்படின்னா. நீங்கள் படிக்கவும் கூட இங்கே படிக்கவும் அனுமதி இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வெளியே போய் படிக்க வைக்கணுன்னா கூட உங்களுக்கு டிசி வந்து நீங்கள் பணம் கட்டினா தான், கட்டணம் செலுத்தினால்தான் உங்களுக்கு டிசி தரப்படும். வெளியே போயும் படிக்க முடியாது, இங்கேயும் படிக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி அந்த தனியார் பள்ளி என்பது எத்தகைய மனநிலை பாருங்கள். அப்போ அவங்க வந்து எங்கே வராங்க, அந்த டிசியை கஷ்டப்பட்டு எப்படியோ வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலோட மனப்பான்மை என்பது என்ன, தனியார் பள்ளிகளின் மனப்பான்மை இல்லை, ஒரு சேவை மனப்பான்மை இல்லை, ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் தான் இருக்குது. ஆனால் ஒரு அரசு பள்ளிகள் என்பது சேவை மனப்பான்மையோடு இயங்கக்கூடியது. பணம் இல்லை என்றால் அதனால் ஒன்றும் கவலை இல்லை, பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு பணம் தருகிறோம், படிப்பதற்காக பணம் தருகிறோம் என்று சொல்லக்கூடியது தான் அரசு பள்ளி. ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்களின் மனப்பான்மை வேறு, அரசு பள்ளியின் நிர்வாகத்தின் மனப்பான்மை வேறு, ஒரு தனியார் பள்ளியின் நிர்வாகத்தின் மனப்பான்மை என்பதே வேறு. தனியார் பள்ளி உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிப்பதற்கு கல்வியை ஒரு ஆயுதமாக, ஒரு வழியாக பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதானே தவிர பணம் இல்லை என்றால் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் கல்வி கற்றுக்கொள்வது பற்றி அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. நீங்கள் கற்றுக்கொண்டால் என்ன, கற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, அவர்களுக்கு பணம் வந்தால் போதும். பணத்திற்காகத்தான் கல்வியை பயன்படுத்துகிற, கல்வி கற்பிக்க வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களிடத்தில் இல்லை என்பது தான்